நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? தமிழ் சினிமாவில் காதல் திரைப்படங்கள் ஒரு பக்கம், ஆக்ஷன் திரைப்படங்கள் ஒரு பக்கம், வன்முறை கலந்த திரைப்படங்கள் இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவினுடைய இந்த போக்கில் ஒவ்வொரு ஜேனரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை ரசிகர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இப்போ நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய திரைப்படம் வன்முறை ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம். இந்த படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருந்தது. இன் அப்படின்னு முடிக்கும்பொழுது அமரன் அப்படின்னு வச்சுக்கலாம். இன் போட்டிங்கன்னா அமரம். அமரம்னா என்னங்க அப்படிங்கிறத பற்றியும், அமரம்னா என்ன சொல்லுது, இந்த படத்தினுடைய கதை என்ன, இதனுடைய போக்கு என்னவாக இருக்குது, திரை விமர்சனத்தில் இதற்கு நம்ம என்ன மதிப்பெண் தரப்போகிறோம், இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ProcureMind AI transforms procurement with intelligent automation and real-time insights. From AI offer analysis to market intelligence, ProcureMind AI helps teams make faster, smarter decisions with confidence. அமரம் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு சின்ன பையன், அந்த பையனுடைய கண்ணுக்கு எதிரில் தன்னுடைய தாய் வன்கொடுமை செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமையால் படுகொலை செய்யப்படுறாங்க. கண்ணுக்கு எதிரில் அம்மா மரணம் அடைஞ்சிட்டாங்க. அந்த பாலியல் வன்கொடுமையால் அப்படியே கண்ணுக்கு எதிரில் பார்க்கும்பொழுது ஏற்பட்ட அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா, அப்படியே வளர வளர அவனை வேறு தளத்திற்கு இட்டு செல்லுது. ஒரு சராசரி மனிதனில் இருந்து விலகி வாழ ஆரம்பிக்கிறான். அதாவது கூலிப்படை தலைவனாக மாறிடுறான். யார் எது சொன்னாலும் செய்ய தயார். அதற்கு எந்த விதமான விளக்கமும் அவன் கேட்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனநிலையோடு வளர ஆரம்பிக்கிறான் ஹீரோ. இவங்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் வருது. ஒரு அரசியல் தலைவரை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரசியல் தலைவர் யார், என்ன செய்கிறார், எதற்காக நம்ம போட்டு தள்ளணும் அப்படிங்கிற எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை போய் செய்யணும், அவ்வளோதான். அப்படி போய் செஞ்சிடறான். ஸோ அந்த அரசியல் தலைவர் கொல்லப்படுறார். அரசியல் தலைவர் கொல்லப்பட்டதுக்கு பிறகுதான் கதையே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அரசியல் தலைவருக்கு ஒரு பொண்ணு தன்னுடைய அப்பாவை கொடூரமாக கொண்ட ஹீரோவை தேடுறாங்க. அவர் ஒரு மலை அடிவாரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கூலிப்படையினுடைய தலைவனாக இருக்கார் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துட்டு, ஸோ அந்த தலைவனை, அந்த கூலிப்படை தலைவனாக இருக்கக்கூடிய ஹீரோவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்புறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு அரசியல் தலைவர். இந்த அரசியல் தலைவர் தான் கூலிப்படை அந்த ஹீரோவை ஏற்பாடு செஞ்சு இந்த பெண்ணுடைய அப்பாவை கொலை செஞ்சார் அப்படிங்கிறது கதையில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அவர் தான் முழுக்க முழுக்க ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதாவது அரசியல் தலைவருடைய மகளுக்கு. அவங்க தான் கதாநாயகி, படத்தினுடைய நாயகி. ஸோ இவங்க இந்த மலை அடிவாரத்துக்கு வராங்க. ஹீரோவை பழி வாங்கணுன்ற நேரத்தில் இவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது. அதாவது தன் உயிருக்கே பாதிப்பு வரும்போது அந்த பாதிப்பை காப்பாற்றுறது வருது பார்த்திங்கன்னா ஹீரோ. இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன். இப்போ இந்த நேரத்தில் ஹீரோவை பழி வாங்கினாங்களா ஹீரோயின் அப்படிங்கிறதும், ஹீரோவுக்கு தான் வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து விலகி வாழணும் அப்படின்னு ஆசை, அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல அப்படிங்கிறப்ப அவர் அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருக்காங்க. இந்த இவர்களுடைய எண்ணம் ஈடேறியதா அப்படிங்கிறதா அமரம் திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதை. ஸோ இந்த படத்தில் ராஜன் தேஜஸ்வர் படத்தினுடைய கதாநாயகனாக நடிச்சிருக்கார். பொதுவாக ஒரு கரடுமுரடான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு கிளிஷேவே இருக்குது. தாடி, ஒரு லுங்கி, ஒரு கிராமத்துத்தனமான, ஒரு பரட்டத்தனமான, ஒரு ஒரு மாதிரி ஒரு குடிக்காத ஒரு முகம், இந்த மாதிரி இருந்தால்தான் தமிழ் சினிமாவில் ஒரு வில்லத்தனம் கலந்த ஒரு ஹீரோவை காட்டணும், ஒரு ஒரு ரக்குடான ஒரு பையனை காட்டணும் அப்படின்னா இதுதான் விதி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. யாராவது க்ளீன் ஷேவ்லாம் பண்ணி சுத்தமாக இருக்கிற ஒரு பையனை கொஞ்சம் கொடூரமான மனநிலையோடு இருக்கிற மாதிரி காட்டுங்களேன் ஐயா கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ராஜன் தேஜஸ்வர் இந்த படத்தில் அப்படி தான் காட்டுறாங்க படம் முழுக்க. ஏன்னா அந்த மலை அடிவாரம், அந்த கூலிப்படை தலைவன் அப்படின்ட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் நியாயம் செஞ்சுருக்கார் படத்தினுடைய நாயகனாக. அப்புறம் படத்தினுடைய ஹீரோயின் ஐரா அகர்வால். ஐரா அகர்வால் அரசியல்வாதியினுடைய மகளாக வராங்க. ஸோ ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்களுடைய அழகியல், அவங்களுடைய அந்த டயலாக் டெலிவரி எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப கச்சிதமாக பொருந்துது அந்த கதாபாத்திரம். ஐராவுக்கு அது பொருத்தமான கதாபாத்திரம். நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருடைய பேர் செட் ஆகுது. என்ன ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பல்கியாக கொஞ்சம் இருக்காங்க, இவங்க கொஞ்சம் அப்படி இருக்காங்க. ரெண்டு பேருக்கு ஒத்து வரலை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லா படத்துலையும் பார்த்து பார்த்து பழகின முகம் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது நமக்கு. மற்றபடி கதையோடு ஒன்றி போயிட்டோம்னா அது ரெண்டுமே மறந்து போய்டும். அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த பிளாப்லா விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் மறந்து போயிடுது நமக்கு. ஸோ அந்த அடுத்த கதாபாத்திரம் பார்க்கும்போது ஜார்ஜ் மரியான் நடிச்சிருக்கார். ஜார்ஜ் மரியான் இதில் கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்கார். அந்த கூலிப்படைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோலராக, அதாவது வழி நடத்தக்கூடியவராக நடிக்கிறார். ஸோ அவருடைய
பேச்சு வழக்கம் போல் இருக்கிற அதே பேச்சு தான், அதே டயலாக் தான். ஆனால் என்ன, வழக்கம் போல் பார்க்கக்கூடிய ஜார்ஜ் மரியான் இந்த படத்தில் கொஞ்சம் கெட்டப் தலைய முடியெல்லாம் மாற்றி அவர் நடிச்சிருக்கார். அந்த மலைவாழ் மக்கள், அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சு வழக்கு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் சாய் தீனா அந்த படத்தில் பார்க்க முடியுது. அப்புறம் நாகி நீடு அப்படிங்கிறவர் அவர் நடிச்சிருக்கார். அவர் தான் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர். அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த போக்குக்கெல்லாம் அவர் தான் வில்லத்தனம் கலந்த ஒரு விஷயத்தை பண்ணுறார் அப்படிங்கிறத காட்டுறது. அப்புறம் கல்கி ராஜன், அப்புறம் வாசுதேவன் முரளி, அப்புறம் ஹரிஷ் பிராடி, இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. எல்லாருடைய கேரக்டரும் பார்க்குற மாதிரி, ரசிக்கிற மாதிரி, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லணும். படத்துக்கான ஒளிப்பதிவு பரத்குமார் பண்ணியிருக்கார். பரத்குமார் ஒரு கிராமம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மலைவாழ் மக்கள், மலை அடிவாரம், அப்புறம் மலை எப்படி இருக்கும், இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பகுதி எப்படிலாம் காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் டைரக்டரோடு சேர்ந்து வேலை செஞ்சு அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கேமராவுடைய ஆங்கிள்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்கார். ரொம்ப அழகாகவே இருக்குது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் கேமராவும் சேர்ந்து பணி செய்கிற இடத்துல நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டர் வராரு, ஸ்ரீராமர். இவர் என்ன பண்ணியிருக்கார், ஸ்ரீராமர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப அழகாக, அதாவது படத்துக்கான கச்சிதமான விஷயங்களை செஞ்சுருக்கார். என்ன ஒரே ஒரு சின்ன வேலை பண்ணிக்கலாம், செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். திரைக்கதையில் இருந்தாலும் கூட கொஞ்சம் லென்த்தில் அவர் எடிட்டிங்கில் கை வச்சுருந்தாருன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் கூடி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்புறம் மிக்கி ஜே மேயர் தான் படத்துக்கான இசையமைப்பாளர். ஆர்ஆர் ஒரு பக்கம் பரவாயில்லை ரகம், பாடல்கள் சவுந்தரராஜன் எழுதியிருக்கார். அந்த பாட்டுக்கு பண்ணியிருக்கக்கூடிய மியூசிக், பின்னணி குரல்கள் பெருசாக சோபிக்கலை அப்படிங்கிறத சொல்லணும். ஒரு எப்பயுமே அறத பழசான ஒரு விஷயம் மாதிரியே இருக்குது. ஏன்னா வன்முறை, ஆக்ஷன், கண்ணு கதறில் அம்மா பாலியல் வன்கொடுமையில் செய்யப்பட்டது, அதுக்கு பின்னணியில் இந்த மாதிரி சென்டிமெண்ட் சில விஷயங்கள், பாடல்கள், அப்புறம் காதல் லைட்டாக எட்டி பார்க்குறப்ப, அப்புறம் கொஞ்சம் ஆக்ரோஷமான இந்த மாதிரியான தீமில் ஒரு ஆல்பம் தயாரிக்கும் பொழுது பாடலாசிரியரும் சரி, இசையமைப்பாளரும் எங்கோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை கோட்டை விட்டுட்டாங்கன்னா அது அவ்வளோதான், தொலைஞ்சு போயிடுது. அந்த மாதிரியான கோட்டை விட்ட தனம் இதில் லேசாக தெரியுது. அப்புறம் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பார்த்திங்கன்னா திரு அருள் கிருஷ்ணா பண்ணியிருக்கார். திரு அருள் கிருஷ்ணா இந்த படத்தில் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா எல்லாரையும் வேலை வாங்கியிருக்கார். ஒரு கதையை நல்லபடியாக சொல்லணும்னு ஆசைப்பட்டு கொடுத்துருக்கார். அமரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல போகிறதில்ல. இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் தான் போஸ்ட் பண்ணோம், சரியா? திவ்ய சேத்ரா ஃபிலிம்ஸ்க்காக நிர்மலா ராஜன் மற்றும் CR ராஜன் 2 பேர் சேர்ந்து தயாரிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் அமரம். பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, பெரிய வன்முறையோ அல்லது பெரிய அளவுக்கு வன்முறை பின்னணி தான் கதையாக இருந்தாலும் பெரிய கொடூரமான கொலைகளோ அல்லது இரட்டை அர்த்த வசனங்களோ, அப்புறம் இந்த என்ன சொல்கிறது, பாலியல் சார்ந்த ஒரு விஷயம் காட்டுறாங்க அப்படின்னாக்கா அது அப்படி காட்டுவாங்களா அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டீசெண்டான ஒரு சினிமாவாக இந்த சினிமாவை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குழுவினருக்கு நம்மளுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லலாம். ஒரு தடவை போய் தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை, ஓகேவா? இந்த அமரம் திரைப்படத்திற்கு நீங்கள் என்ன மதிப்பெண்கள் தர போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 10 out of 5 தரலாம் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் கணிக்கிறேன். இந்த விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல பிரியப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.